அண்ணா, இந்த இடத்த தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தான் வீடு கட்ட போகிறோம். இப்போ தான் போர் போட்டு முடிச்சோமா, அதனால நீங்கள் இங்கே க்ளீன் பண்ணிருங்க. நிறைய க்ளீன் பண்ண வேண்டியது இருக்க போல இருக்கானா? சரி சரி, கவலைப்படாதீங்க. இவ்வளோ பெரிய வண்டி வச்சிருக்கானே, இதை வச்சு அழகா க்ளீன் பண்ணிடுறேன். ஒன்று விடாம சுத்தப்படுத்திடுறேண்ணே. நீங்க இன்னைக்கே வீடை கட்டி முடிச்சிடலாம். அவ்வளோ வேகமா நான் வேலை செஞ்சிருவேன். அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய காடு மாதிரி இருக்கு. இந்த இடத்த எப்படிதான் க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. இந்த மிஷின் க்ளீன் பண்ணிருமோ? அடேங்கப்பா, அதுக்குள்ள என்னென்ன பாம்புலாம் இருக்குன்னு தெரியலையே. பார்க்கவே பயமா இருக்கு. தம்பி, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளவு பெரிய மிஷின் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, ஜேசிபி. இந்த ஜேசிபி வச்சு இந்த காடு என்ன தம்பி, பெரிய பெரிய காட்டியே நான் க்ளீன் பண்ணி போடுவேன். இது என்ன சின்ன கொஞ்சோண்டு செடி இருக்கு, இதை க்ளீன் பண்ண மாட்டேனா என்ன? அண்ணா, சரி சரி, வேலையை ஆரம்பிச்சிருங்க, டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. அண்ணா, என்னண்ணா வண்டியில எல்லாரும் உள்ள உட்காருவாங்க, நீங்க இங்க நின்றுட்டு வரீங்க? ஆமா தம்பி, நான் வெளியே நின்னுட்டு 360 டிகிரில வாட்ச் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டுவேன். சரி, நான் ஏதோ ஒண்ணு பண்ணுங்கண்ணா, சீக்கிரம் க்ளீன் பண்ணீங்கன்னா சரி. அப்பா, அந்த ஜேசிபி வண்டிய க்ளீன் பண்றதுக்கு தானே கூப்பிட்டாங்க. இது என்ன புதுசா ரெண்டு வண்டி வந்து நிக்குது? அதுவும் ஒரு வண்டியில மணல் இருக்குது, ஒரு வண்டியில செங்கல் இருக்குது. வண்டியில செங்கல் மணல் எதுக்கு அப்பா கொண்டு வர சொன்னாங்க? க்ளீன் பண்றதுக்கு இது தேவையே இல்லையே. அப்பா, அந்த இடத்த க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா புது வீடு கட்டணும்னு சொன்னாங்கல்ல, ஒருவேளை அதுக்கு தான் முன்னேற்பாடா அந்த ரெண்டு வண்டியில கல்லையும் மண்ணையும் கொண்டு வர சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். டேய் ராஜு, டேய் ராஜு, இங்க வாயே. என்னக்கா, எதுக்கு கூப்பிட்ட? ஜாலியா அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். டேய், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது நானும் தான் பார்த்தேனே. இங்க பாரு, அப்பா வீடு கட்டுறதுக்கு செங்கலும் மண்ணையும் வர வச்சிருக்காங்க. அதான் உன்னை பாக்குறதுக்காக கூப்பிட்டேன். ஆமாக்கா, நிறைய செங்கல் வந்திருக்கு. அப்பா இந்த வீடு கட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அக்கா வா, நான் அங்க போய் வேடிக்கை பார்க்க போறாங்க. ஜாலியா இருக்கு, வா வா, நீ அங்க வா. சரி சரி, வா. ஃபர்ஸ்ட் அது போய் வேடிக்கை பாப்போம் ராஜு, அதுக்கப்புறமா இந்த பக்கம் வரலாம். ஆமாக்கா, வாக்கா போவோம். சரி சரி, நம்ம வண்டி எடுத்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட வேண்டியதான். வண்டியை கிளப்ப வேண்டியதான். அக்கா, என்னக்கா, மாமா நீ தண்ணி எடுக்க கஷ்டப்படுறான்னு சொல்லி போர் போட்டு தந்தாங்கன்னு பார்த்தா புதுசா வீடு கட்டுறதுக்கு மாமா பிளான் போட்டிருக்காரு. அப்போ நீ கஷ்டப்பட்டதால போர் போட்டு தரலையோ? புதுசா வீடு கட்ட போறீங்களா? பன்சி, நானும் நான் கேட்டதால தான் பண்ணி தரான்னு நினைச்சேன். ஆனா இது எனக்கே பெரிய ட்விஸ்டா தான் இருக்கு. சரி, ஏதோ வீடு கட்ட போறேன்னு சொல்றாங்க, நம்ம எதுவும் பேச வேண்டாம். அதான் அமைதியா இருக்கேன். நல்லபடியா கட்டினா சரிதான். அடேங்கப்பா, இந்த வண்டி என்ன இவ்வளவு வேகமா க்ளீன் பண்ணிருச்சு? பயங்கரமான வண்டியா இருக்கும் போல இருக்கே. அடேங்கப்பா, இந்த லாரியில இருந்து இப்ப மண்ணு கொட்ட போறாங்களோ? அண்ணே, மண்ணெல்லாம் இதே இடத்துல கொட்டிடலாம்ல? ஆமாண்ணா, இங்கேயே கொட்டிருங்க. இவ்வளவு கல்லையும் எப்படிதான் இறக்கி வைப்பாங்களோ? இவ்வளவு கல் இருக்கே.